அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம நல்லா மீனெல்லாம் நல்லா உப்பு காரமெல்லாம் போட்டு நல்லா பொரித்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயிலே நம்ம ரோஸ்ட்டுக்கு உண்டான வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். மீன் பொரிக்கிறப்பே எப்போவுமே ரோஸ்ட்டு போடுறா இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு மீனை பொரித்து எடுத்துக்கிட்டு அரை வேக்காடாக மீனை பொரித்து எடுத்துக்கிட்டு அதுலேயே பார்த்திங்களா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அதிலே கொட்டிக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். ரோஸ்ட்டுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம மீன்லேயே உப்புலாம் போட்டு பொரிச்சிருப்போம், அதனால் கொஞ்சமாக பார்த்து திட்டமாக போட்டுக்கலாம். நம்ம மீன் பொரிக்கிறப்ப எப்படி மசாலாலாம் போடுறோமோ, நான் அதை மீன் பொரிக்கிறப்போ மசாலா போடுறது இதில் நான் காட்டலை, அதனால் நான் சொல்லிடுறேன். சாதாரணமாக நம்ம எப்படி மீன் பொரிக்கிறோமோ அதுக்குண்டான மசாலா தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். மீனை மட்டும் ரொம்ப பொரிய விடாமல் அரை பதத்தில் இறக்கிட்டா போதும். ஏன்னா இந்த ரோஸ்ட்டில் போடுறதுனால ரொம்ப பொரிய வேணாம், ஒரு அரை பதம் பொரிஞ்சால் போதும். சும்மா இந்த பக்கமாக அந்த பக்கமாக திருப்பி போட்டு ஒரு அரை வேக்காடு இருந்தாலே அது போதுமானது. வெங்காயம் இந்த களியெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பச்சை இருக்குது. இந்த நல்லா பச்சை வாழை போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த வெங்காயம் இந்த களி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேவணும். வெந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இதுங்களா நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா பிரண்டு வரணும். அது மாதிரி கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சுருக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, சூப்பராக வந்துருச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான ரோஸ்ட்டுக்கு இந்த வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பாதி கூட இல்லை, இது பாதியில் கொஞ்சம் காவாசி தான். இதில் கொஞ்சம் இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான், ரொம்ப வேணாம், ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். ஏன்னா நம்ம தக்காளி நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால எலுமிச்சம்பழம் லைட்டாக கலந்துக்கிட்டால் போதும். ரொம்ப புளிப்பு சவை கொடுத்தா அது சாப்பிட நல்லா இருக்காது, தெவட்டின மாதிரி போயிடும். இப்போ இந்த டைமில் நான் மீன் சொன்னேன் இல்லையா, ஒரு அரை பதமாக பொரித்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்களா, இது மாதிரி பொரிச்சா போதும். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இது நல்ல பெரிய பாறை மீன் வெட்டி வாங்கினது. இது மாதிரி இதில் சேர்த்துக்கணும். இதே மாதிரி எல்லா மீனையும் சேர்த்துக்கிட்டு இந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா, இதை அப்படியே லைட்டாக அது மேலே போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 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 2 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு வைப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளுடைய
மீன் ரோஸ்ட்டு செம்மையாக வந்துருச்சு பார்த்திங்களா. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ இது கூட மேலே நம்ம வெட்டி வச்சுக்கிற மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாறை மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, 2 தட்டை சாதம் வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட சூப்பரான சாம்பாருங்க. செம்மையாக இருக்குது சாம்பார். இது சாதம். அடுத்ததாக மீன் பொரியல், அதாவது ரோஸ்ட்டு இல்லை, இது மீன் பொரியல், வாழை மீன் பொரியல். அப்புறம் என் பையனுக்கு உருளைக்கிழங்கு. அடுத்தது கத்திரிக்காய் தொக்கு. அதுக்கு அடுத்தது மீன் ரோஸ்ட்டு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா? வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.